வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஏஎஸ்சிஓல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் இந்த 2024ல பாத்தீங்கன்னா 8 ஷிஃப்ட் கேட்டிருந்திருப்பாங்க. அந்த 8 செட்ல ஒரு செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரெண்டாவது செட்ல ஒரு 10 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணிருந்தோம். பேலன்ஸ் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இது ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். ஓகேவா? அதுதான் போஸ்டிங். இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 1/4 நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. சரியா? ஏற்கனவே நம்ம ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை ஃபர்ஸ்ட் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. சரியா? சரி, கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். கரெக்டா? இந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் பார்க்கலாம். சரி பாருங்க, 6 players நேம் KLMNOP have different heights. 6 players இருக்காங்க, எல்லாருக்குமே வேற வேற ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. they play one of 6 different games. அதே மாதிரி 6 பிளேயர்ஸும் ஒரு கேம் விளையாடுறாங்க. செஸ், போலோ, டென்னிஸ், ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாரும் விளையாடுறது. யார் என்ன விளையாடுறான்னு தெரியாது. அப்புறம் பாருங்க, போலோ பிளேயர் ஹேஸ் மோர் ஹைட் தென் ஹாக்கி பிளேயர். இனி என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணிருக்காங்க. ஹாக்கியை விட போலோ யார் விளையாடுறாங்களோ உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தி. எம் வந்து கிரிக்கெட் விளையாடுது, கே ஃபுட்பால் விளையாடல, என்னுக்கு ஓ விட ஹைட் ஜாஸ்தி, ஹாக்கி பிளேயருக்கு டென்னிஸ் பிளேயரை விட ஹைட் ஜாஸ்தி. இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, which of the following is true based on given information. இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி லாஸ்டா கொடுத்திருக்க இந்த ரெண்டுமே கரெக்டா தப்பான்றதா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 2 கரெக்டா இல்ல ஏதாவது 1 கரெக்டா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. சரியா? இப்ப என்ன பண்ணுங்க, இதுலயுமே KMNOPன்னு இருக்கு, இதுலயுமே போலோ இருக்கு. கரெக்டா? ஹாக்கி, கிரிக்கெட் இதெல்லாம் இருக்கு. அப்ப பிபி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஃபுல் பார்த்து வச்சுக்கோங்க. பிங்கிறது ஒரு பர்சன், போலோ விளையாடுறது இன்னொரு பர்சனா இருப்பாங்க. சோ இந்த லெட்டர்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? போலோக்கும் நம்ம பி எல்லாம் போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் பாத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 6 பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க, வேற வேற ஹைட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஒரு 6 பேர் இருப்பாங்க. கரெக்டா? 1 2 3 4 5 6 ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணலாம். சரியா? இங்க குட்டியானவங்க இருக்கிறாங்க, இங்க எக்ஸ்ட்ரீம் யாரு இருக்கிறதுலே ஹைட்டோ அவங்க இந்த எண்ட்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? வேற என்ன கொடுத்திருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, போலோ பிளேயர் ஹேஸ் மோர் ஹைட் தென் ஹாக்கி பிளேயர். போலோ பிளேயருக்கு தான் வந்து ஹைட் ஜாஸ்தியா இருக்கு ஹாக்கி பிளேயரை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போலோ பிளேயர் தான் ஜாஸ்தி. கரெக்டா? அப்ப இதுல ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா ஹாக்கிக்கு அப்புறம் தான் போலோ வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாக்கி வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் போலோன்றது வரும். ஏன்னா போலோ தான் ஜாஸ்தி. அப்ப நம்ம ஜாஸ்திங்கும் போது இந்த இடத்துல தான் ஃபில் ஆகும். அப்ப இங்க ஹாக்கி இருந்து இங்க போலோ இருந்திருக்கலாம், இல்ல ஹாக்கி இங்க இருந்து போலோ இங்க இருந்திருக்கலாம். நமக்கு கேப் எவ்வளவுன்னு தெரியாது, பக்கத்துல இமீடியட்டா வராங்களான்னு தெரியாது. பட் இந்த வரிசையில தான் வருவாங்க. ஹாக்கிக்கு அப்புறம் தான் போலோ வரும்ன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. வேற அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எம் பிளேஸ் கிரிக்கெட். எம் வந்து கிரிக்கெட் விளையாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு தெரியாது, இல்ல எம் எங்க வருதுன்னு தெரியாது. ஆனா அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. சரி, வேற என்ன பாயிண்ட் இருக்கு, கே டஸ் நாட் பிளே ஃபுட்பால். கே வந்து ஃபுட்பால் விளையாடாதுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, ஹாக்கி பிளேயர் ஹாஸ் மோர் ஹைட் தென் டென்னிஸ் பிளேயர். ஹாக்கி பிளேயருக்கு தான் டென்னிஸ் பிளேயரை விட ஹைட் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ டென்னிஸ்க்கு அப்புறம் தான் ஹாக்கி வரும். இந்த லைன்ல இந்த 6 பேர்ல டென்னிஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஹாக்கி அப்படிங்கறதே வரும். அதே மாதிரி ஹாக்கிக்கு அப்புறம் தான் இந்த போலோங்கிறது வரும். இப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா ஹாக்கிக்கு அப்புறம் போலோ வரும். சரியா? டென்னிஸ் ஹாக்கி போலோன்னு வரும், மிக்சர் மாறி வராது. சரியா? ஃபர்ஸ்ட் டென்னிஸ், அதுக்கப்புறம் ஹாக்கி, அதுக்கப்புறம் தான் போலோ வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறத அழிச்சு விட்டுலாம். சரியா? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட ஒண்ணு போட்டாச்சு. அப்புறம் பாருங்க, வேற என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வேற என்ன கொடுத்திருக்காங்க, ஃபுட்பால் பிளேயர் ஹேஸ் லெஸ் ஹைட் தென் கிரிக்கெட் பிளேயர். ஃபுட்பால் பிளேயருக்கு வந்து கிரிக்கெட் பிளேயரை விட ஹைட் கம்மின்னு சொல்றாங்க. இப்ப கம்மி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் பெருசு வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஃபுட்பால், அதுக்கப்புறம் கிரிக்கெட், கொஞ்சம் அதுக்கப்புறம் கிரிக்கெட் வரும். சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் வந்துடும், அதுக்கப்புறம் தான் என்ன வருது, கிரிக்கெட் வருது. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கேஸ் ஹைட் இஸ் மோர் தேன் ஒன்லி 3 அதர் பிளேயர்ஸ். கேயோட ஹைட் வந்து 3 பேரை விட தான் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க, கண்டிப்பா கே எங்க இருக்கும், 1 2 3 இந்த 3 பேரை தாண்டி கே இருக்கும். ஏன்னா இது 3 பேரை விட மட்டும்தான் ஜாஸ்தின்னு சொல்றதுனால கே இங்கதான் வரும். இது மட்டும் தான் எக்ஸாக்டா நம்மளால பிக்ஸ் பண்ண முடியுது அந்த 7 பேரோட பொசிஷனை. மத்த எல்லாமே ஃபுட்பாலுக்கு அப்புறம் கிரிக்கெட், எம் கிரிக்கெட் இந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ கே இங்கதான் வரும், ஏன்னா கரெக்டா 3 பேர் தாண்டி தெரிஞ்சிருச்சு. அப்ப கே போட்டுலாம். அப்புறம் பாருங்க, வேற என்ன கொடுத்திருக்காங்க, போலோ பிளேயர் ஹேஸ் லெஸ் ஹைட் தென் எக்ஸாக்ட்லி 3 அதர் பீப்புள். போலோ பிளேயருக்கு வந்து ஹைட் வந்து எவ்வளவு கம்மினா 3 பேரை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ பின்னாடி இருந்து வரணும். கரெக்டா? 1 2 3 3 பேரை கம்பேர் பண்ணும்போது போலோக்கு கம்மிங்க. சரியா? அந்த போலோ யாருன்னு தெரியாது, பட் இங்க கீழே அந்த பிளே பண்றவங்க போலோன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த பொசிஷன்ல 3rd பிளேஸ்ல இருக்கவங்க போலோன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா?
வேற என்ன பாயிண்ட் இருக்கு? P's height is more than K. P யோட ஹைட் வந்து K விட ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. K விட ஜாஸ்தி. அப்ப K வரும், அதுக்கு அப்புறம் தான் நமக்கு P வரும். ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்க? O's height is more than L who plays tennis. L வந்து டென்னிஸ் விளையாடுது அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க. O ஓட ஹைட் வந்து L விட ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் L வரும், அதுக்கு அப்புறம் தான் O வரும். சரியா? அதுல இந்த O வந்து டென்னிஸ்ன்றதும் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்ப கொடுத்திருக்க க்ளூல இருந்தா ஏதோ நம்ம எடுக்க போறோம். ரைட்டா? இங்க ஃபுட்பால் கிரிக்கெட்னு இருக்கு. நமக்கு எது ஃபுட்பால் எது கிரிக்கெட்னு தெரியாது, எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல, விட்டுருங்க. M கிரிக்கெட் இல்ல Mவும் தெரியாது நமக்கு, விட்டுலாமா? K ஃபுட்பால் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் ஃபுட்பால் இல்லன்னு மட்டும் தெரியுது, இங்க ஃபுட்பால் இல்ல. ஆனா இங்க ஃபுட்பால் கிரிக்கெட்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப இது ஃபுட்பால் இல்லன்னா ஒண்ணு பின்னாடி இருக்க ரெண்டு வந்து ஃபுட்பால் கிரிக்கெட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. சரியா? இது இல்லன்ட்டாங்கல்ல, இது ரெண்டும் இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல கூட இருக்கலாம். சரி, விட்டுறலாம். அடுத்தது பாருங்க, டென்னிஸ், ஹாக்கி, போலோ அப்படின்னு சேர்ந்து இருக்கு. ஆனா ஏற்கனவே நம்ம போலோ போட்டுட்டோம். ரைட்டா? போலோக்கு முன்னாடி தான் ஹாக்கி வரணும், அதுக்கே முன்னாடி தான் டென்னிஸ் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா ரெண்டெண்ணம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டெண்ணம் தான் டென்னிஸ் ஹாக்கியா இருக்கும். ஏன்னா போலோக்கு முன்னாடி தான் ஹாக்கி வரணும், இதுக்கு முன்னாடி தான் டென்னிஸ் வரணும்னா ரெண்டே ரெண்டு இருக்கு. போலோக்கு முன்னாடி இருக்கிறத ஹாக்கியா போட்டுலாம், ஹாக்கிக்கு முன்னாடி இருக்கிறத டென்னிஸா போட்டுலாம். இவ்வளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது டென்னிஸ், அடுத்த ஹாக்கி, அடுத்த போலோ. இப்போ K வந்து ஃபுட்பால் விளையாடாதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ பேலன்ஸ் இருக்க ரெண்டு பேர் தான் ஃபுட்பால். இங்க ஃபுட்பால் கிரிக்கெட்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபுட்பாலுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட்ன்றாங்க. அப்ப இங்கதான் ஃபுட்பால் இருக்கும், இங்கதான் கிரிக்கெட் இருக்கும். முடிஞ்சுச்சா? அப்புறம் வேற என்ன தெளிவா கொடுத்திருந்தாங்க? Mங்கிறது கிரிக்கெட்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடம் தான் M. அதே மாதிரி டென்னிஸ், L வந்து டென்னிஸ் விளையாடும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் L. இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் வேற என்ன பாயிண்ட் விட்டுருந்தோம் தான் இருக்கு. Kக்கு அப்புறம் தான் P வரும்னு சொல்லிட்டோம். Kக்கு அப்புறம் ஒரே ஒரு கேப் தான் இருக்கு, அப்ப அதுதான் P. ஓகே, வேற எல்லுக்கு அப்புறம் ஓ வரும்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ இந்த ஹாக்கிலையும் ஓ வரலாம், இல்ல போலோலையும் ஓ வரலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஓ வரும். இப்ப எங்க ஓ வரும்னு மட்டும் நமக்கு தெரியல, மத்தபடி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இது எல்லாம் erase பண்ணி விட்டுறலாம். சரி, இனி பேலன்ஸ் இருக்கிறது ஓ இருக்கு, என் இருக்கு. கரெக்டா? இப்போ ஓ என் மட்டும் தான் நமக்கு டவுட். எங்க ஓ என் வச்சு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படிங்கறது பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு. கரெக்டா? n has more height than o. n-க்கு வந்து o விட ஹைட் ஜாஸ்தின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஹைட் ஜாஸ்தி இருக்கவங்க தான் எண்ட்ல இருப்பாங்க. ஓக்கு அப்புறம் தான் கண்டிப்பா n வரும். ஓ என் அப்படிங்கறது தான் வரும். இப்படி பார்த்தோம்னா இங்கதான் ஓ வரப்போகுது, இங்கதான் n வரப்போகுது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி. ஓகே, அப்ப எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப எல்லாருக்கும் என்னென்ன பிளே பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு, இப்ப K மட்டும் தான் என்ன பிளே பண்றதுன்னு தெரியல. பேலன்ஸ் இருக்க கேம் தான் அது பிளே பண்ணும். செஸ் மட்டும் தான் நீ பேலன்ஸ் இருக்கு, அதை வந்து Kல போட்டுரும். ஓகே, இப்ப L டென்னிஸ், O ஹாக்கி, N போலோ, K செஸ், P வந்து ஃபுட்பால், M வந்து கிரிக்கெட். ஹைட் வைஸ் பார்க்கும்போது L ஸ்டார்ட் ஆகுது, இவங்க தான் சின்னதா இருக்காங்க, M வந்து இருக்கிறதுல பெருசா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இப்ப ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கத செக் பண்ணி பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? which of the following is true? எது உண்மைன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், P's height is more than M. P யோட ஹைட் M விட ஜாஸ்தியான்னு கேக்குறாங்க. M தான் இருக்கிறதுலே பெருசு, எப்படி P அதை விட ஜாஸ்தி ஆகாது. கரெக்டா? சோ அடுத்த பாயிண்டே தேவையில்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லா டெலிட் பண்ணிடலாம், ஏன்னா வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, செஸ் பிளேயர்ஸ் ஹைட் இஸ் மோர் than the football player. செஸ் பிளேயரோட ஹைட் வந்து ஃபுட்பால் பிளேயரை விட ஜாஸ்திங்கிறாங்க. ஃபுட்பால் இங்க இருக்கு, செஸ் இங்க இருக்கு. கரெக்டா? செஸ் பிளேயரோட ஹைட் ஃபுட்பால் பிளேயரோட ஜாஸ்தியான்னு கேக்குறாங்க. இல்ல, கரெக்டா? ஏன்னா ஃபுட்பால் பிளேயர் தான் ஜாஸ்தி, இங்க செஸ் தான் ஜாஸ்தின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப அதுவும் தப்பு. இப்ப ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு தப்பு. சரியா? இப்போ போத் 1 and 2னா ரெண்டுமே கரெக்ட்னு அர்த்தம். நெய்தர் 1 and 2னா ரெண்டுமே தப்பு அப்படிங்கறதான் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஈஸி தான், ஆனா வந்து என்னன்னா நிறைய சால்வ் பண்றதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் தான். ஓகேவா? சரி, ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட நமக்கு ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த P இந்த போலோவெல்லாம் ஃபுல்லா எழுத ட்ரை பண்ணுங்க. POLO வரைக்கும் எழுத ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த பியா அந்த பியா எது ஹைட் ஜாஸ்தி, போலோட ஹைட்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம பியோட ஹைட்னு மாத்திட்டா கூட எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் தான் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which two signs should be interchanged to make the given equation correct? எந்த ரெண்டு சைன்ஸை மாத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மல்டிபிளிகேஷனும் அடிஷனும். அப்போ எங்க அடிஷன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து மல்டிபிளிகேஷனோ, எங்க மல்டிபிளிகேஷன் இருக்கோ இங்கெல்லாம் அடிஷன் போடும். மற்றபடி சேம் தான். பாருங்க, 24 divided by 2னா நமக்கு 12 வரப்போகுது. ஈக்குவல் டு 20 minus 4 plus 6 into 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் பாட்மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணோம். அப்போ 8 6 அப்படிங்கிறது இங்க வந்துடும் 48. பாருங்க, 20 minus 4 plus 48 இருக்கு. 48 minus 4னா 44 plus 20னா 64னு வந்திருக்கணும். ஆனா இங்க 12 இருக்கு. 12 equal to 64 வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்து பார்க்கலாமா? ஈக்குவல் டு இருக்க இடத்துல பிளஸ் போட சொல்லியிருக்காங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல ஈக்குவல் டு. ஓகேவா? இங்க பிளஸ் இருக்கு, அப்ப இங்க ஈக்குவல் டு வரும். அப்ப இது ஃபுல்லா சால்வ் பண்ணா நமக்கு 8 வருதான்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 24 divided by 2னா 12 வரும், பிளஸ் 20
minus 6 4s are 24. கரெக்டா? 12 plus 20 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 32 minus 24 னு வரும். கரெக்டா? is equal to 8. ஆன்சர் கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இதுல இருக்க ரெண்டு எண்ணத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாதான், ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு கரெக்டான ஈக்குவேஷன் வரும். ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றது. அடுத்த கொஸ்டின். In a row of boys, if Akhil who is 13th from the left and Firoz who is 16th from the right end interchange their position, Akhil become 23rd from the left. How many boys are there in the row? ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ ரெண்டு அகில் இருக்கு அப்படின்னா அகிலை பத்தி தான், அகில வச்சுதான் இந்த சம்மே சால்வ் பண்ண முடியும். எது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. அவங்களோட பொசிஷனை போட்டா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்டர்சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்டர்சேஞ்ச் அப்படின்னா அகில் எங்க இருந்தானோ அந்த இடத்துல ஃபிரோஸ் வந்துரும், ஃபிரோஸ் இருக்க இடத்துல அகில் வந்துரும். சோ அகில்னு எங்க இருக்குதோ அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிட்டால 13th லெஃப்ட் அப்படிங்கிறத அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு அதே மாதிரி ஃபிரோஸையும் கட் பண்ணிருங்க. ஏன்னா அகில் ஃபிரோஸோட இடத்துக்கு வந்துட்டா. இப்போ அகிலோட உண்மையான இடம் என்னவா இருக்கும்னா 6th from the right end அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னனால ஃபிரோஸை கட் பண்ணிட்டு ஃபிரோஸோட பிளேஸ்ல அகில போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட்ல தெளிவா தான் கொடுத்துட்டாங்க, இன்டர்சேஞ்ச் ஆகல. 23rd from the left. அப்ப ரைட்ல இருந்து பார்க்கும்போது 6th இருக்காங்க அகில, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 23rd இருக்காங்க. சரியா? இப்ப டோட்டலா எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிரும். ஆனா இப்ப அகில லெஃப்ட்ல இருந்தும் கவுண்ட் பண்ணிப்போம், ரைட்ல இருந்தும் கவுண்ட் பண்ணுவோம். ரெண்டு தடவை கவுண்ட் பண்ணல, ரிப்பீட் ஆயிருக்குன்றதுனால -1 பண்ணுவோம். அப்ப நமக்கு ஆன்சர் வந்துடும். 6 + 23 -1 அப்படிங்கறதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அகில் 13 from leftல இருந்தாங்க, ஃபிரோஸ் 6th from the rightல இருந்தாங்க. அவங்க பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப ஃபிரோஸ் வந்து லெஃப்ட்ல 13ல இருப்பாங்க, அதே மாதிரி அகில் 6th ரைட்ல இருப்பாங்க. அப்படியே மாத்தி வந்துருவாங்க. அகில் இருந்த இடத்துல ஃபிரோஸ், ஃபிரோஸ் இருந்த இடத்துல அகில் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அகில் பிகம் 23rd from the leftன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனை பேர் இந்த ரோல இருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரா ஒருத்தரை வச்சுதான் அவங்களோட லெஃப்ட் ரைட் ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டலா கண்டுபிடிக்க முடியும். இப்போ அகில் தான் ரிப்பீட் ஆயிருக்காங்க. சோ அகில வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகிலோட லெஃப்ட் ரைட் ரெண்டையும் பார்க்கணும். ரைட்டா? இன்டர்சேஞ்ச் பண்றதுனால அகிலோட பொசிஷனை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அது இன்டர்சேஞ்ச் ஆகி ஃபிரோஸ்க்கு போயிடும். ஆனா ஃபிரோஸோட திருப்பி அகிலுக்கு வரனால ஃபிரோஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்பதான் 6th from the right end கிடைக்கும். இது அகிலோடது. அதே மாதிரி அகிலோட இன்னொரு பொசிஷன் பாத்தீங்கன்னா 23rd from left. சோ இந்த ரெண்டு எண்ணத்தையும் வச்சு நம்ம மொத்த ரோல எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கலாம். அகிலோட ரைட்ல பார்க்கும்போது 6th பிளேஸ்ல இருக்கான், லெஃப்ட்ல பார்க்கும்போது 23rd இருக்கான். சோ ரைட் லெஃப்ட் ரெண்டையுமே எடுத்திருக்கிறதுனால -1 பண்ணிருக்கோம். சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 29 - 1 28 தான் கரெக்ட் ஆன்சர். அந்த மொத்த ரோல 28 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலோகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Statement 1, all queens are kings. Statement 2, all kings are princes. Statement 3, all princes are beautiful. ரெண்டு கன்க்ளூஷன் வர கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நம்ம என்னது டயக்ராம் தான் போடுவோம். ரைட்டா? all queens are kings அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? all queen or king. சரியா? அடுத்த பாருங்க. all kings are princes. all kings are princes. all princes are beautiful. எல்லா பிரின்சஸும் பியூட்டிஃபுல். முடிஞ்சிச்சு. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா நம்ம டயக்ராமா வரைஞ்சாச்சு. இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. சம் கிங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சம் கிங் யாரு? குயின் தான் இருக்கு. கொஞ்சம் கிங்ல யார் இருக்கா? குயின் தான் இருக்கா. நான் பியூட்டிஃபுல் கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்து பாருங்க. ஆல் குயின் ஆர் பிரின்சஸ். ஆல் குயின் ஆர் பிரின்சஸ். ஆல் குயின் ஆர் பிரின்சஸ். ஆல் அப்படின்னாலே ஒரு ரவுண்ட் அதுக்கப்புறம் தான் வரணும். கரெக்டா? அப்போ ஆல் குயின்ஸ் ஆர் பிரின்சஸ் கரெக்டா இருக்கு. குயினுக்கு வெளில தான் பிரின்சஸ் இருக்கு. கரெக்ட். இப்ப கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 2. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. 14th கொஸ்டின். ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? 17 9 132 24 8 136. இந்த ரெண்டும் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சு அதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். சரியா? சரி பாருங்க. இது ரெண்டுமே சின்ன நம்பரா இருக்கு, அடுத்த ஒரு பெரிய நம்பர் வருது. கரெக்டா? இங்கேயுமே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரெண்டும் சின்ன நம்பரா இருக்கு, அடுத்த ஒரு பெரிய நம்பர் இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை வச்சுதான் நமக்கு இந்த தேர்ட் நம்பர் வந்திருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன மணி வருது அப்படிங்கறதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிளிகேஷன்ல இருந்து ட்ரை பண்ணலாம். 17 9 இருக்கு. இப்ப 17க்கும் 132 டேபிள்ஸ் போகுமான்னு பாருங்களேன். 17னா 17 டேபிள் கண்டிப்பா 25 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? 17 7 7 சொல்லும்போது 119 வரும். இங்க 132 இருக்கு. 17 8 சார் பண்ணா கூட 136. சம்பந்தம் இல்ல. 132 அப்படிங்கிறது நமக்கு வராது. ஆனா 136 வருது இல்லையா? 136க்கும் 132க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 தான் கம்மியாகுது. இப்ப 9ல 4 அப்படின்னு சொல்லும்போது மேபி 9ல இருந்து -5 பண்ணிருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 8 பண்ணி அப்புறம் செகண்ட் நம்பர் -4 பண்ணீங்க, -5 பண்ணி அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது அதே மாதிரி அடுத்தது பாருங்க. 24 into 8 பண்ணிருக்கணும். இந்த மாதிரி செகண்ட் நம்பர் -5. அப்ப 8 - 5 அப்படின்னு சொல்லும்போது 3 into 3 இவ்வளவு பண்ணா 136 வருமா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? அப்போ
8 3s are 24. 24 into 24 கண்டிப்பா 136 வராது. அப்ப இந்த பேட்டர்ன் கிடையாது. சரியா? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணல. வேற என்ன பண்ணி இருந்திருப்பாங்க? வேறதான் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. 24 136 ஆகுமா? 8 136 ஆகுமா? 9 132 ஆக ஏதாவது சான்ஸ் இருக்கு? அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பாருங்க. எதுவுமே நமக்கு 9 132க்குலாம் வாய்ப்பு இல்லை. கரெக்டா? அப்ப அப்படியே மல்டிப்ளை ஆகல, வேற ஏதோ நடந்திருக்கு. கரெக்டா? வேற என்ன பண்ணலாம்? இது வந்து இந்த சென்டர்ல இருக்க நம்பர் சிங்கிள் டிஜிட் நம்பரா இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது 17 24 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிங்கிள் டிஜிட்டா இருக்கும்போது மல்டிபிளிகேஷன் விட்டுட்டு நம்ம ஸ்கொயர் கியூப் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சரியா? ஏன்னா சிங்கிள் டிஜிட் நம்பரா இருக்கு, இங்க கொஞ்சம் 3 டிஜிட் நம்பரா இருக்கு. அப்படி வரணும்னா நம்ம ஸ்கொயர் கியூபா ட்ரை பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 9 இருக்கா? இப்ப 9க்கு வந்து 81 வரும், 8னா 64 வரும். இப்ப ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இந்த 81க்கும் 132க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த 81ல இருந்து இந்த 132 வரணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. எக்ஸ்ட்ராவா நமக்கு ஒரு 51 போட்டாதான் 132 வரும். கரெக்டா? அந்த 81 51 வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? 17 கூட 17 டேபிள் படிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் 17 3s are 30 51 அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பரை இன்டூ 3 பண்ணியிருந்திருக்காங்க, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணியிருந்தா இந்த 132ன்றது நமக்கு வருது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இதுல வருது. அதுதான் பேட்டர்னான்னு கன்ஃபார்ம் பண்ணா இதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3 கொண்டு மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? 24 into 3 பண்ணணும். பிளஸ் 8 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 64 வரும். இந்த ரெண்டே ஆட் பண்ணா 136 வருதான்னு பார்க்கணும். 4 3s are 12 பிளஸ் 4 இப்போ 6 வச்சு முடியுது. இப்போ வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப 24 into 3 என்னன்னு பார்க்கணும். 24 into 3நாலும் 12 into 6நாலும் நமக்கு ஒண்ணுதான். கரெக்டா? ஸோ 72 64 136 பர்ஃபெக்டா வரும். அப்ப இதுதான் நம்மளோட லாஜிக். லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 3 கொண்டு மல்டிபிள் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துப்போம், செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும். இதை ரெண்டுமே ஆட் பண்ணா நமக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதுதான் நம்ம லாஜிக். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நார்மலா மல்டிபிளிகேஷன் அடிஷன் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லயுமே செகண்ட் நம்பர் சின்னதா இருக்கும், சிங்கிள் டிஜிட் நம்பரா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கியூப் பண்ணா ரொம்ப பெருசா போயிடுது, ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணி அது கூட என்ன பண்ணா இந்த 132 வருது. அதே மாதிரி 8 ஸ்கொயர் 64 கூட என்ன பண்ணா இந்த 136 வருது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்த்தா 24ஓட மல்டிபிளிகேஷன்ல வரும். அதே மாதிரி இங்க 17ஓட மல்டிபிளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு ஆட் பண்ண வேண்டிய நம்பரா இருக்கும். அப்போ ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். சரியா? 3a plus b square is equal to 6. இதுதான் நம்மளோட ஃபார்முலா மாதிரி. இது வந்து இந்த ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 16 7 118 இருக்கு. 16 அப்போ என்ன வரும்? 16 into 3 plus 7 square அப்படின்னு சொல்லும்போது 49. இதுதான் சியோட தான் இருக்கும். கரெக்டா? லாஸ்ட் டிஜிட் வச்சு பார்க்கலாம் இது வருதா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 6 3s are 8 வரும் பிளஸ் 9. 8 plus 9 கண்டிப்பா 8 ஆகாது. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர போறது இல்ல. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 28 into 3. இது கண்டிப்பா வராது. ஏன்னா 12 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போதே 144 வந்துடும். இங்க ஆன்சரே 144. அது கூட எக்ஸ்ட்ராவா 28 into 3 வரை பண்ணிருப்போம். அப்ப எப்படி 144 வரும்? வராது. அப்ப இதுவுமே வராது. அடுத்து என்ன இருக்கு? 26 6 114. இப்போ 26 into 3 வரும் பிளஸ் 6 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 36 வரும். இதை பண்ணா 114 வருதா அப்படின்னு பார்க்கலாம். என்ன வருது? 6 3s are 8 வச்சு முடியும், இங்க 6 வச்சு முடியும். ஆட் பண்ணா 4 வச்சு, இங்கேயும் 4 தான் இருக்கு. அப்ப இதை ஃபுல்லா செக் பண்ணிடலாம். இதை வந்து ஃபுல்லா செக் பண்ணலாம். 26 into 3 plus 6 6 are 36. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 26 into 3 கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் 20 into 3 அப்படின்னா 60, 6 into 3னா 80. 16 plus 18 அப்படின்னு சொல்லும்போது 70 plus 36 ஆட் பண்ணா 114. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 3. இப்போ பேட்டர்ன் என்ன? 3a plus b square அப்படிங்கறது தான் பேட்டர்ன். இத பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 3 மல்டிபிள் பண்ணும், செகண்ட் நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாமா? 15th क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चனும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது GAL UVMF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே லாஜிக் படி பிளன்ஸ் அப்படிங்கிறது MRO KHSG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்கணும். அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த 4 எண்ணத்துக்கும் மேட்ச் பண்ணிடா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? என்ன பண்ணலாம்? எப்பவுமே இந்த மாதிரி சம்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரஃப் ஷீட்னு கொடுக்கும் போதே ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிருப்பீங்க. கரெக்டா? ஏல இருந்து M வரைக்கும், அப்புறம் Nல இருந்து இசட் வரைக்கும் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல எழுதி மேல நம்பர்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க. ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அது தானா தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்ல, தெரியல அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது GAL UVMF அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப F வந்து G-ஆ மாறி இருக்கா? F G-ஆ மாறி இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? Fங்கிறது 6, G-ங்கிறது 7. அப்ப +1 ஆயிருக்கு. கரெக்டா? சேம் இங்கேயும் ஆயிருக்கான்னு பாருங்க. P வந்து M-ஆ மாறி இருக்கு. P M-ஆ மாறி இருக்கு அப்படின்னா P-ங்கிறது 16, M-ங்கிறது 13. அப்ப -3 ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் லெட்டரா மாறவே இல்லை. ஓகே, ஏன்னா அதே லாஜிக் தான் இங்கேயும் வந்திருக்கணும். சோ அந்த லாஜிக் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை கம்பேர் பண்ணவே கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்டும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஃபார்ச்சூன் இருக்கா, இத எதாச்சும் பண்ணி லாஸ்ட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இது வந்திருக்கும், இது வந்திருக்கும், இப்படி 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 வரும்.
ரிவர்ஸ்ல வரக்கூட சான்ஸ் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், எஃப் வந்து நமக்கு எஃப் ஆவே மாறி இருக்கு கரெக்டா. அப்படி பார்த்தா அதே தான் இங்கேயும் வந்திருக்கணும், பி பியாவே மாறி இருக்கணும். ஆனா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜியா மாறி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் கூட சம்பந்தம் இல்லை, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்மளால பிரிக்க முடியாது. அப்ப வேற என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, தெரியல அப்படின்னா இந்த ஃபார்ச்சூனோட ஃபுல் நம்பரையும் போட்டுருங்க. அதே மாதிரி இதோட ஃபுல் நம்பரையும் போட்டுட்டு இந்த நம்பர் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார்ச்சூன் அப்படின்னா எஃப் ஆர் 6, ஓ அப்படின்னு சொன்னாங்கன்னா 15, ஆருக்கு 18, டீக்கு 20, யூக்கு 21, என்னன்னா M13, N14, ஈக்கு 5. ஓகே, அதே மாதிரி GIL UVMF, அப்போ ஜிக்கு 7, ஐக்கு 9, எல்லுக்கு 12, யூக்கு 21, விக்கு 22, எம்முக்கு 13, எஃப்க்கு 6. ஓகே, இப்போ என்ன சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது +1 ஆயிருக்கு இப்படி பார்த்தோம்னா, இல்ல வேற எப்படி பார்க்கலாம், இப்படி பார்த்தோம்னா +3 ஆயிருக்கும் ரைட்டா. வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா பாருங்க. 15, 12, 18, 21, 20, 22 சம்பந்தமே இல்லை கரெக்டா. எல்லாம் வேற வேற மாதிரி பேட்டர்ன்ல வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வேற என்ன செக் பண்ணலாம், இது நமக்கு வரல. இன்னொன்னு எப்படி செக் பண்ணலாம்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு சம் கிடைக்கும்ல, அது சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதாவது எப்படின்னா 6 + 7 பண்ணோம்னா நமக்கு 13, அதே மாதிரி 15 + 9 பண்ணோம் அப்படின்னா 24, இந்த மாதிரி இருக்குல்ல. இதேதான் அடுத்த பிளென்ஸுக்கும் இருக்கான்றத வேணா செக் பண்ணி பார்க்கலாம் சரியா. இப்போ இங்க பி இருக்கு, இங்க எம் இருக்கு. பிங்கிறது 16, எம்ங்கிறது 13, ஆட் பண்ணா ஏதோ பெரிய நம்பர் தான் வரப்போகுது கரெக்டா. 29 வரும், ஆனா இங்க நமக்கு 13 இருக்கு. அப்ப இந்த பேட்டர்னுமே இல்லை, ஆட் பண்ணி வரக்கூடிய பேட்டர்னும் இல்லை. அப்போ வேற அடுத்த என்ன செக் பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஏக்கு Z ஆப்போசிட், பிக்கு Y ஆப்போசிட், சிக்கு X ஆப்போசிட், டிக்கு W ஆப்போசிட். இதை நம்ம ஒண்ணு மக்கப் பண்ணி வச்சிருக்கணும், இல்ல நம்ம எழுதி வச்சிருப்போம்ல, அந்த காலம்ல பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் சரியா. அது மேபி நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஒருக்க செக் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருங்க சரியா. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே இதை எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுக்கு மேல நம்பரும் போட்டு வச்சுட்டா நம்பர் பார்க்கணும்னாலும் பாத்துக்கலாம், ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப பாருங்க அந்த மாதிரி எதாவது பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம். என்ன பார்த்தோம், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது GIL UVMF. அப்ப எஃப் என்னவா மாறி இருக்கு, ஜியா மாறி இருக்கு. ஆனா ஜிக்கு நமக்கு டீங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா. அதே மாதிரி ஓவோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டா எல் தான் வரும், ஆனா இங்க ஐன்னு இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டா வரல அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு ஒருவேளை ஆப்போசிட்டா வந்திருக்கலாம். இப்போ எஃப்க்கு நம்ம என்ன பார்த்தோம், எஃப்க்கு கண்டிப்பா யூ வரும்ன்றது பார்த்தோம் கரெக்டா. எஃப்க்கு யூ வருதுன்னா இங்க கண்டிப்பா யூன்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா. அதே மாதிரி ஓக்கு என்ன வரும்னு பார்த்தோம், ஆப்போசிட் ஓக்கு எல்லுங்கிறதும் இந்த இருக்குது ரைட்டா. அப்ப இதோட ஆப்போசிட் எல்லாமே இதுல வந்து இருக்குது, ஆனா வேற வேற இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம். அப்போ ஃபார்ச்சூன் இதுல FOR இதுக்கு பார்க்கலாமா, சாரி எஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன இருக்கு, யூ இருக்கு கரெக்டா. ஓக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன இருக்கு, எல் இருக்கு. அப்ப யூவும் எல்லும் வரணும் கரெக்டா. எங்க யூ வந்திருக்கு, 4th யூ வந்திருக்கு. அப்ப எஃப் ஓடது இங்க வந்திருக்கு ஓகே. அப்புறம் ஓ ஓடது எல், அது இங்க வந்திருக்கு. அப்ப ஆர் ஓடது இங்க வந்திருக்கணும், டி ஓடது இங்க வந்திருக்கணும் கரெக்டா. ஆரோட ஆப்போசிட் ஐ வரும், டி ஓட ஆப்போசிட் ஜி வரும், GILU பெர்ஃபெக்ட்டா வந்துச்சா. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத 4த்துக்கும், செகண்ட் இருக்கிறத தேர்டுக்கு, தேர்ட் இருக்கிறத செகண்ட், ஃபோர்த் இருக்கிறத ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி பிரிச்சு ஆப்போசிட் லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நமக்கு இந்த ஃபார்ச்சூன் வருது. அப்புறம் UN எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு யூவோட ஆப்போசிட் தேவை. யூவோட ஆப்போசிட் நமக்கு என்ன வரும், யூக்கு என்ன வருது பாருங்க, எஃப் வருது கரெக்டா. யூக்கு எஃப் வருது. அப்போ இந்த எஃப் இங்க வரணும். அப்புறம் பாருங்க என்னோட ஆப்போசிட் எம், ஈயோட ஆப்போசிட் பி வந்துட்டா. அப்ப எப்படி பிரிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 4 பிரிச்சிருக்காங்க, அடுத்த 3 பிரிச்சிருக்காங்க. இந்த 3 இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த 4யுமே ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சரியா. இப்படி பண்ணா நமக்கு ஃபார்ச்சூன் வருது. இதே மாதிரி பிளென்ஸுக்கு வருதான்னு பார்க்கணும். பிளென்ஸ் PLINTHS பார்க்கலாமா. PLINTHS. இப்போ இதுல பிக்கு என்னதோ அது இங்க வந்திருக்கணும், எல்லுக்கு என்னதோ அது இங்க வந்திருக்கணும், ஐ இங்க, என் இங்கன்னு வரணும் ரைட். அப்ப பிக்கு ஆப்போசிட் இதுல செக் பண்ணி பாருங்க, பிக்கு கே இருக்கு ஓகே. அப்புறம் எல்லுக்கு பாருங்க ஓ இருக்கணும், அப்போ ஓ இங்க வரும். ஐக்கு ஆர் வரும், என்னுக்கு எம் வரும். MR ஓகே வச்சு ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க, MR ஓகே. அப்ப இதுதான் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு சரியா. கொஸ்டின்ல பேட்டர்ன் என்ன, இந்த ஃபார்ச்சூனுக்கும் பிளென்ஸுக்கும் பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம வேலை என்ன, மியூசிக்கலுக்கு, ஃபியூரியஸ்க்கு, பர் டைம்க்கு, ஸ்டாம்புக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு இங்க ஆப்ஷன்ல இருக்கான்றதை செக் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ மியூசிக்கல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், இங்கே நம்ம பார்த்திருப்போம் இந்த டீயோட ஆப்போசிட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும். அதே மாதிரி இங்கேயுமே ஃபர்ஸ்ட் என்னோட ஆப்போசிட் தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும். அப்ப இங்கேயும் அதே தானே, மியூசிக்கல்ல ஐயோட ஆப்போசிட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும். ஐயோட ஆப்போசிட் என்னது ஆர், ஆர் வச்சிருக்கிறது இசட் ஓகே.
ஆர் வச்சு நமக்கு ஒன்னு இருக்கு. அப்போ ஒன்னுக்கு ஆன்சர் இசட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் அடுத்த லெட்டர் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ஸோட ஆப்போசிட் தான் அடுத்து வரணும். கரெக்டா? எஸ்ஸோட ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹச் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க யூவோட ஆப்போசிட் வரணும் எஃப் கரெக்ட், எம்மோட ஆப்போசிட் என்ன கரெக்ட். அப்புறம் பாருங்க சிஏஎல், இப்போ எல்லோட ஆப்போசிட் வரணும் ஓ, ஏயோட ஆப்போசிட் வரணும் இசட், சியோட ஆப்போசிட் வரணும் எக்ஸ். சூப்பரா. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இசட்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப தேர்ட் ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இசட்ன்றது போடல. ஓகே, இப்போ இது நமக்கு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இசட். அடுத்து பாருங்க ஃபியூரியஸ் இருக்கு. ஃபியூரியஸ்க்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நீங்க ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல பார்க்கும்போது செகண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இல்ல, தேர்ட்ல இல்ல, கரெக்ட், செகண்ட்ல இல்ல, ஃபோர்த் ஆப்ஷன்ல மட்டும் தான் செகண்டுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபியூரியஸ்க்கு இது வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சே இதை வந்து எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபியூரியஸ்ல ஃபோர்த் லெட்டர் என்னது ஐ, அதோட ஆப்போசிட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க அப்படித்தானே பார்த்தோம், டீயோட ஆப்போசிட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு. அதே மாதிரி ஐயோட ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர். ஆனா இங்க ஹச் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. சோ கண்டிப்பா இது வந்து இதோட மேட்சா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்னுக்கு எக்ஸ், இந்த இதுதான் நம்மளோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. அப்ப நமக்கு தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. இப்போ பேலன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்டும் செகண்டும் மட்டும் தான். கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்த் ஆப்ஷனை மட்டும் செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணி ஒய் வருதான்னு பார்க்கலாம். ஒய் வந்துச்சு அப்படின்னா இதுதான், வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டலாம். இந்த மாதிரி பண்ணலாமா? அப்ப ஸ்டாம்டு மட்டும் பார்க்கலாம். ஸ்டாம்டு STORMED. கரெக்டா? இதுல ஆர் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் ஐ, அதுக்கப்புறம் ஓ வந்திருக்கணும். கரெக்டா? ஓன்னு சொல்லும் போது அதோட ஆப்போசிட் என்ன வந்துரும்னா எல் வரும். அதுக்கப்புறம் பாருங்க டீயோட ஆப்போசிட் ஜி, எஸ்ஸோட ஆப்போசிட் ஹச், எம்மோட ஆப்போசிட் என், இயோட ஆப்போசிட் பி, டியோட ஆப்போசிட் டபிள்யூ. வந்துடுச்சா? சூப்பர். அப்போ ஃபோர்த்துக்கு ஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2வா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், ஃபோர்த்தை பத்தி கொடுக்கவே இல்லை. கரெக்டா? ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அந்த 16th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுவும் அதே மாதிரி பட்ட லாஜிக் தான். நீங்க சால்ட்டுக்கு 25 கொடுத்துருக்காங்க, கெயிட்டுக்கு 73 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 25 73 ஒரு மொத்த அடிஷனா கொடுத்துருக்காங்கன்னா இதை ஃபுல்லா ஆட் பண்ண வேண்டியதான். எஸ்க்கு என்னது 19, ஏக்கு 1, எல்லுக்கு 12, டீக்கு 20, இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். இதுல நமக்கு ஆன்சர் வரலன்னா ரிவர்ஸ்ல ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும், ஹச். முன்னாடி பார்த்தோம்ல, ஏக்கு இசட் வரும், எல்லுக்கு என்ன வரும், இந்த மாதிரி டீக்கு ஜி வரும், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன வரும், ஹச்சுக்கு இசட்டுக்கு, இதை வச்சு ஆட் பண்ணி பார்க்கலாம். எங்க 25 வருது, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க சால்ட், ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்தே ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ்க்கு 19, ஏக்கு 1, எல்லுக்கு 12, டீக்கு 20. கரெக்டா? இப்போ இங்க ஒரு 20, இங்க ஒரு 20, 40 ஆயிடுச்சா? 40 + 12 அப்படின்னா 52. ஆனா இங்க 25 இருக்கு. ஒன்னு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கலாம், 52 25, 52 இருக்கிறத அப்படியே மாத்தி போட்டு 25 வச்சிருந்திருக்கலாம். இல்ல எப்படி இருந்திருக்கலாம், உண்மையாவே ஆப்போசிட்டா ஆட் பண்ணும்போது இந்த 25 வந்திருக்கலாம். கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது கெயிட்டுக்கு இதே மாதிரி ரிவர்ஸா தான் வருதான்றத ஒரு செக் பண்ணலாம். ஓகே, கெயிட் அப்படின்னு சொல்லும்போது ஜிக்கு 7, ஏக்கு 1, ஐக்கு 9, டீக்கு 20. கரெக்டா? 9 + 1 10, 10 + 20 30, 30 + 1 37. 37 ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 73. பெர்ஃபெக்ட்டா இங்க 73 வந்துருச்சு. அப்ப லாஜிக் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணா நமக்கு ஆன்சர். இதே லாஜிக் எங்க வருதுன்னு பார்க்கணும். டாம்புக்கு, பீட்டுக்கு, சூமுக்கு எல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம், டாம்னா டீக்கு 20, ஓக்கு 15, எம்முக்கு 13, பிக்கு 2. ஓகேவா? இங்க 13 + 2 15, 15 + 15 30, 30 + 20 50, மொத்தம் 50. இப்படி 50 ரிவர்ஸ் பண்ணா 05. அப்ப டாம்புக்கு 05 வரப்போகுது. அப்போ 1க்கு ஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. 1க்கு ஒய் வந்து மத்த 3 ஆப்ஷன்லயும் இருக்கு. சோ இப்போதைக்கு இதை விட்டுலாம். அடுத்து பார்க்கலாம். பீட்டு பாருங்க, 2 இருக்கு, ஈக்கு 5, ஏக்கு 1, டீக்கு 20. ஓகே, 5 + 2 + 1 மொத்தம் என்ன ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 28. 28 அப்படியே இருக்கு. நமக்கு ரிவர்ஸ் ஆகி 82ன்னு வந்திருக்கணும். ரைட்டா? இப்போ செகண்ட் ஒன்னுக்கு எங்கேயுமே இல்ல. ஓகே, ஆனா இங்க செகண்ட் ஒன்னுக்கு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராது. அடுத்து பாருங்க, தேர்டு கண்டுபிடிக்கணும். ஜூம் அப்படின்னு சொல்லும்போது 26, 15, மறுபடியும் ஒரு 15, அப்புறம் எம் அப்படின்னா 13. 15 + 15 30, 30 + 26 56, 56 + 13 அப்படின்னா 69. 69 ரிவர்ஸ் பண்ணா 96. பர்ஃபெக்ட். அப்ப 3க்கு எக்ஸ்ங்கிறது தெரிஞ்சிச்சு. 3க்கு எக்ஸ்னா ஆன்சர் ஆப்ஷன் 3. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 3. 1க்கு வந்து நமக்கு ஒய் வரப்போகுது. இந்த மாதிரி செகண்டுக்கு இங்க இல்ல, செகண்டுக்கு 28ன்னு வந்துச்சு. அப்போ 82ன்னு வரணும், ஆனா இங்க இல்ல. கரெக்டா? அப்ப இது வராது. ஜூமுக்கு 96. இப்போ இங்க இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 17th கொஸ்டின் பாருங்க. ஒரு மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 5லயே வந்து டிஃபரெண்ட் 5 இருக்கு. கரெக்டான 5 எதுன்னு பார்த்து மீதி எலிமினேட் பண்ணிடலாம்.
இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து வாட்டர் இமேஜ் மாதிரி வந்திருக்கு. 5 நமக்கு இந்த மாதிரி தான் வரணும் கரெக்டா மிரர் இமேஜ்க்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க 2 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் இருக்கு, விட்டுருங்க. ஆப்ஷன் மட்டும் பாருங்க W சேமா தான் இருக்கு. M ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு கரெக்டா. இந்த M பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜா வந்திருக்கு, நமக்கு தேவை மிரர் இமேஜ். அப்ப இப்படிதான் வரணும் M. இப்ப இங்க வந்து தப்பாத்தி இந்த மாதிரி வந்துட்டு இல்லையா, W மாதிரி வந்துச்சு. செகண்ட் ஆப்ஷனே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க மத்த 2 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்க. G ஒரே மாதிரி தான் இருக்கு, F ல வித்தியாசமா இருக்கு. அப்ப F பாருங்க இப்படிதான் வரணும். இது வந்து இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இது வந்து வாட்டர் இமேஜ் மாதிரி வந்துருச்சு சரியா. ஆன்சர் ஆப்ஷன் 4. மிரர் இமேஜ்னா லெஃப்ட் ரைட் தான் சேஞ்ச் ஆகும். இதே வாட்டர் இமேஜ்னு சொல்லும்போது டாப் பாட்டம் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்ப டாப் பாட்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம் சரியா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா. 18th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டை வச்சு பாருங்களேன். ரவுண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் எண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த சைடு போயிருக்கு, இங்க வந்திருக்கு, அங்க இருந்து திருப்பி மேல வந்திருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் 90 போகுது கரெக்டா. இப்ப திருப்பி எங்க வந்திருக்கும், இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஒரு இடமா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போச்சு, இங்க வந்துச்சு, அப்புறம் இங்க இருந்து இங்க தானே வந்திருக்கணும். ஒரு பாக்ஸ் மாதிரியே ஞாபகம் வச்சு இப்படியே ரவுண்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல ரவுண்ட் ஆகுது. அப்ப லாஸ்டா இருக்க இந்த ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் கரெக்டா. இந்த இடத்துக்கு அப்படின்னா ஆப்ஷன் 2ல இருக்கு, 3ல இருக்கு, 4ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் போயிடுச்சு சரியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் போயிடுச்சு. வேற என்ன பார்க்கலாம், இந்த ஷேடிங் பார்க்கலாம். ஷேடிங் அப்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதாவது நார்த் டைரக்ஷன்ல இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு சரியா. அப்புறம் சவுத்துக்கு வந்துட்டு அப்ப லாஸ்டா வெஸ்ட்டுக்கு வந்திருக்கணும். வெஸ்ட்டுக்குன்னா இந்த ஒரு பாக்ஸ் தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த ஷேடட் பாக்ஸை வச்சே கண்டுபிடிச்சலாம் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா. 19th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே மிரர் இமேஜ் கொஸ்டின் தான். இதுலயுமே ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்குன்னா நமக்கு அது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்னா மிரர் இமேஜ்ல ரைட் ஹேண்ட் வந்திருக்கணும். ஓகே, இது கரெக்ட், இது கரெக்ட். இது வந்து கீழே வந்துருச்சு வராது, இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு வராது. ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும் இல்ல 3 இருக்கும். இப்போ வேற என்ன பார்க்கலாம், இந்த லைன் இந்த பாக்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு இந்த பாக்ஸ் இங்கேயும் இங்கேயுமா இருக்கு கரெக்டா. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கு, இது வராது. ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட். 3 தான் நம்மளோட கரெக்ட் மிரர் இமேஜ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா. 20th கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஆட் மேன் அவுட் சரியா. எது வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க இந்த 4 எண்ணத்துல. இந்த 4 கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஸ்டார் மேல இருக்கு கரெக்டா, இங்க கீழே இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே மிரர் இமேஜ் ஆயிருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே மிரர் இமேஜ். இங்க இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போயிருக்கு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்டுக்கு போயிருக்கு. இங்க ஷேட் இருந்துச்சுன்னா இந்த சைடு லெஃப்ட் ரைட்னு மாறி இருக்கு. அப்ப இது வந்து மிரர் இமேஜ், இதுவும் மிரர் இமேஜ். அடுத்தது பாருங்க, இதுவுமே மிரர் இமேஜ். இங்க லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டா இருக்கு, ஸ்டார் மேல இருக்குது, இங்கேயும் மேல இருக்குது. ஆனா லெஃப்ட் ரைட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா இங்க மட்டும் தான் டாப் பாட்டம்னு சேஞ்ச் ஆயிருக்கு ரைட்டா. இந்த மூணுமே மிரர் இமேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. அப்போ ஆட் மேன் அவுட்ல ஆன்சர் ஆப்ஷன் 1. 20 ஆன்சர் ஆப்ஷன் சரியா. அவ்வளவுதான் 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு ரெண்டாவது செட் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். மொத்தம் 8 செட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல 2 செட் முடிச்சிட்டோம். நீ அடுத்த செட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்த 2 செட் இருக்கு இல்லையா, அது மட்டும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.